யாட்டா நீங்கள் 2 பேரும் எதுக்கு வந்தீங்க? எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா என்னம்மா அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு திரியிறீங்களே. அவள் என்னென்ன வேலை பார்க்குறா தெரியுமா உனக்கு? ஐயோ ஐயோ, வெளியில் சொன்ன வெக்க கேடு. என் மூஞ்சில் எல்லாம் காரியை தான் துப்புவாங்க. நீ மருமவளா அவள் மருமவளான்னு என்னத்த நான் சொல்கிறது? அந்த மாரியெல்லாம் அவள் பண்ணி வைக்கிறா பாடு. என்னமோ 4 ஆப்பிளை பழஞ்சீவி கொண்டு வந்து கொடுத்துவிட்டு ஒரு கப்பு டீயை கொடுத்துட்டாக்க நல்லவள் ஆயிடுவளவ. என்னத்த சொல்கிறீங்க நீங்கள்? என்ன மாதிரி கொடுமை, கொஞ்சம் நஞ்ச கொடுமை இல்லை. இந்த யார் இது பஞ்சவர்ணம், அவள் சொல்லி அவ மருமவ இவ மருமவ இவ்வளோ எல்லாம் பண்ணாத கொடுமை பண்ணிக்கிட்டு திரியா தெரியுமா இவ? அதாவது மொட்டைச்சி அக்கா பண்ணுறதெல்லாம் ஒரு அளவுக்கு மாமியார் எந்த கத்தில் இருக்கணுமோ அந்த கத்தில் பண்ணிக்கிட்டு தெரியும். அதுக்கு எப்படி எல்லாம் பயந்துக்கு எந்த ஆர்வம் தெரியுமா அந்த பஞ்சவரணம்? என்ன நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்க? என்னமோ அவர் 4 பொருளை கொடுத்துட்டாலும் அதுக்காக நாய் வாழாடிட்டு போகிற மாரி நீங்கள் என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? என்னக்கா நீங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட சரியில்லை பார்த்துக்குங்க. யானை வயிற்றுச்சலில் உட்காந்து கிடக்குறேன். என்ன எனக்கு எம்மா வெளில சொன்னாலும் ஆறாது, ஆந்து மாந்து போவாது. எனக்கு எடுபட்ட சிரிக்கி யாரை உயிரை எடுக்கிறதுக்குன்னு வந்து கட்டிக்கிட்டு வந்து தொலைஞ்சான்னு தெரியலை. எப்படி பண்ணுறா தெரியுமா? அவள் கொஞ்சம் நஞ்சமாக பண்ணுறா டார்ச்சரு மக்க மனசால. அப்படி என்னமோ ஒரு 4 பழம் கொடுத்தாலும் இன்னொரு கடி இன்னும் நாய் பூஜை நல்லா பேசிக்கிட்டுக்குவா. என்ன உன் வீட்டுக்கு நான் காய்ச்சி போட்டு வாங்கிட்டுன்னா தெரியாது, உன் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் நான் நினைக்கிங்க. என்னைக்கா அக்கா இவன் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசி கொடுத்துறீரா? நீ என்னமோ உட்காந்து கூட சாச்சிட்டாங்கம்மா. அவள் காரை சொல்கிறாளாம், அவள் காக்குறாளான்னு உனக்கு கேட்டு கொண்ட போறியா? நீங்கள் என்ன அவள் என்ன பவ்யம்மா வந்துட்டு பேசுகிறா கொள்றா என்னன்னு தெரியல உனக்கு? எனக்கெல்லாம் நானும் பிள்ளையாகட்டும் மருமகளை பற்றி எழுதுறதுக்கு இல்லை மருமவனோட பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதெல்லாம் தான் என்னை ஒழுக்கப்பட்ட கழுத கணக்கில் விட்டுக்கிட்டாளுவோ. நான் ஒழுக்கப்பட்டு போய் கிடக்குறோம். என்னமோ பேசுகிறா பேச்சு எட்டிய. அவள் என்ன தப்பு பண்ணா 7 பண்ணான்னு எங்களுக்கு சொன்னாலே தெரியும். நீ என் வீட்டு பெருமை வெளில போயிடக்கூடாது, என் வீட்டு அசிங்கம் வெளில போயிடக்கூடாது. நீ சொல்லும்போது கேட்கும்போது மரும ஒழுங்காக இருக்கிறாளா, சொல்கிற பற்றி கேட்குறாளா, வீட்டு வேலை செய்கிறாளான்னு கேட்கும்போதெல்லாம் தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு ஆடிட்டு திரிஞ்சு போட்டு திருந்துப்புன்னு இன்னைக்கு போட்டு பொட்டுன்னு உடச்சா எங்களுக்கு என்ன தெரியுது? நீயே சொன்ன அவன் வாயலாவ நல்லவ எல்லாமே சொல்கிறதெல்லாம் காப்பா கொள்ளுவான்னு நீ சொல்லிவிட்டு இன்றைக்கி நீ இப்படி சொன்னால் நாங்கள் எப்படி நம்புவோம் சொல்லு பார்ப்போம். ஏக்கா நீ என்ன வாயிலோட கொழுக்கட்டை வச்சு கொண்டு கொடுக்க கேட்க மாட்டேலாம். அவள் கேட்குறாளாம் என்னமோ 2 ஆப்பிள் இருக்கு நாய் வாழாட்டிட்டு போகிற மாதிரி போகிறோன்னு சொல்கிறாளா. அசிங்கம்மா நல்லா வரும் இந்த கடை. ஏட்டி உன் கடை வேணாம் ஒன்று வேணாம் வாட்டி ஏக்கா வாயாக்கா போகலாம். இது இவ்வளோ ஒரு உடம்பு சின்ன போய் பார்க்க போனதுக்கு இவன் மருமக மாசமாக இருக்கிறாங்க. நாங்கள் பார்க்க வந்ததுக்கு எங்களுக்கு தண்டனை செய்யுது. அந்த எடுப்பட்டவன் என்னென்ன பண்ணி தெரியலா தெரியுமா? உங்களை கேள்வி கட்டதுக்கு உனக்கு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இம்மா கோவம் வருத. என்னை என்ன மாதிரி பேசினா நீ என்ன ஒன்று கூட கேட்க மாட்டேன்ருக்க? சொல்லு பாப்பு என்ன சொன்ன தெரியுமா? எக்கா நான் திட்டி நீங்கள் வாங்கக்கூடாத. என்னப்பா நான் திட்டினா என்ன? நான் யார் அவர்? இப்படிலாம் பண்ணக்கூடாது பாருங்கள். நீங்கள் 2 பேரும் சொல்லிவிட்டேன். நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இது வரைக்கும் என்ன என்னென்ன கேள்வி கட்டிருப்பீங்க, எப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க. நான் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தானே நான் இருக்கிறேன். நம்ம அக்கா யார் எவர் பேசுகிறாங்கன்னுட்டு அப்படியே பக்குன்னு கோச்சிக்கிட்டு போறீங்களே. போங்க போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போங்க, இந்த பக்கம் தானே வருவாங்க மொட்டைச்சி அக்காவும் பங்கஜ அக்கா அம்புஜ அக்கா. அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் போங்க. அப்படியே ஏற்பட்டவளை வாயால் கட்டு போனவளை சீரை அழிச்சவளை சட்ட வாயை முடிக்கிட்டு சூட்டை முடிக்கிட்டு கம்முன்னு உருட்டி அவன் நம்ம இருக்கிறதே வார்த்தையாக நம்ம பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறான். இவளையும் அவ்வளோ கோச்சியில் சேரத்துக்கு நீ வேலை பார்த்து கொடுக்குறியா? என்னம்மா 4 கழுவி எவ்வளோ போட்டு கேள்வி கட்டு போகிறா என்னைய? ஒன்றையும் கேள்வி கட்டா என்ன அப்போ குறைஞ்சா விட்டோம். நம்ம 2 பக்கம் 2 பேர் சடையில் 2 கிலோ குறைஞ்சா போடுச்சு. என்னம்மா கேள்வி கட்டாலும் அடுக்குன்னு இவ்வளோ பக்கத்துக்கிட்டு போகிற பார்க்குறா. நாளைக்கு நம்ம செட்டு கண்டா கூட ஒரு நாய் ஒரு கடி ஒரு நரி வந்து பாட்டுப்பா என்னன்னு ஏற எடுத்துக்க காடு பாட்டுக்கா. என்னம்மா அவள் போய் அவ்வளோ கூட சேரன்றால உனக்கு வக்கமால சூடு சொரணல்ல சொரண கட்டவளை வாயை முடிக்கிட்டு செவனோன்னு இல்லை. இன்னைக்கு உன் வாயை பிடிச்சி கிழிச்சிக்கணும் போட்டுருவோம் பார்த்துக்கா கிழிச்சி. என்னம்மா நான் நம்ம வீட்டில் என் வீட்டில் என் மருமக என்ன நான் சிற்றப்படுறா உங்களுக்கு நான் சொல்லிட்டு என்னம்மா அவள் பேசுகிறாலாம் அதை கேட்கவும் மாட்டேங்கிற. என்னென்னு பாருங்க அழுக்கட்டில் கோச்சிக்கிட்டு திடீரியே நீ வேணா போய் சேர்ந்துக்கப்போ. உனக்கு நம்ம மட்டைக்கு உனக்கு சொந்த பங்காளிவா நீங்கள் ஒட்டுக்குள்ளே ஒன்று எல்லாம் இருக்கலாம் ஒட்டு போட்டுக்கிட்டு போங்க. அடே அக்கா என்னக்கா தெரியாத பேசிக்கிட்டான். அவள் இப்படி அழுவான்னு எனக்கா தெரியுது. என்னம்மா அவள் மனசால ரொம்ப பாவிச்சு இருக்கிறா போடுறக்கு. எனக்கு சரி ஏதோ தெரியாத பேசி விட்டோம். இவளையும் நம்ம விட்டுட்டு என்னட்ட பண்ணுறது? ஊருக்குள்ளே கிடக்கிற கடையெல்லாம் இவ்வளோ வச்சுலாம் நம்ம போய் விசாரிக்கிறது கொடுறட்டெல்லாம். இவளையும் நம்ம அவ்வளோ கூட சேர்த்து விட்டுட்டோம்னா நம்ம நிற்க வேண்டியதான் நிற்கடி ஆடான அனாத கணக்கில். எவ்வளோ நம்மளை சேர்த்துக்கவும் மாட்டாலோ நம்மக்கிட்ட ஒரு கடையும் சொல்ல மாட்டாலோ. அப்புறம் நம்ம கடையாக தெரியறதுக்கு நம்ம எங்கே போய் அடைஞ்சிட்டு கிடக்கிறது சொல்லு பார்ப்போம். அதனால் ஒன்றும் இல்லை நான் கோச்சுக்கல பேசு நான் என்னன்னு கேட்குறேன். ஏட்டி அழுவாட்டி அழுகுறாளாம் அழுன்னு கூட சொன்னால் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்கிறதுக்கு எடுத்துங்க கட்டோம்னு பேக்கி போடுற எழு பேசினாலும் பின்ன எங்களுக்கு கோவம் வராது. நாய்க்கு என்னன்னா ஏன்னா அந்த பழத்தை தின்னு இருக்கு நாயை போடுவோம் சொல்லி பார்ப்போம். பணம் வாங்கிறதுக்கு வக்கில் அது மாதிரி தானே பேசுறதுக்கு அர்த்தம். என்னம்மா அதுக்கு போய் கோச்சிக்கிட்டு அவ்வளோக்கிட்ட போகலாம். அவ்வளோ என்ன உனக்கு தீர்ப்பு சொல்லி கிழிக்கப்படாது அவ்வளோ சொல்லு என்ன பண்ணாவோ மருமவன்னு சொன்னால் தானே தெரியும். எப்போ பாரு பூசி மொழிவிக்கிட்டே இருந்த துடுப்புன்னு தூக்கி கீழே போட்டு விட்டா
போட்டதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அவள் வந்து இந்த மாதிரி பண்ணுறா போகிறா வரான்னு சொன்னான்னா அப்போக்கு அப்போ சூடோட சூடு கொட்டுருக்கணும். விட்டு இப்போ இன்றைக்கிட்டே உட்காந்துக்கிட்டு தேம்பி அழுதா புள்ள வர பக்கம் போகிறாவோ புள்ள பெற்ற ராசியில் நாளைக்கு அவங்காரவனை ஏற எடுத்து பார்க்காத அளவுக்கு பண்ண போகிறா அவன் மருமவ. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து எங்கள் சொல்லி பழகலாம். இன்றைக்கி என்னமோ கதை வைக்கிறா கதை. சொல்லு என்ன அவன் கதைன்னு. சரி சொல்லுட்டா, என்ன பிரச்சனை சொல்லு. எவளும் போகிறாள வராளான்னு பாரு ஒருட்டு. ஆடோட நம்ம உக்காந்துக்கிட்டு கதை பேச்சுட்ட பார்த்தாலே எவள்னாலும் டக்குன்னு வந்து என்னம்மா கதை பேச்சுறாளோன்னு நைஸாக வந்து உக்காந்து விடுவாளுவோ. சொல்லு என்னதான் அவன் கதை, என்ன சொல்கிறா அவன் மருமவன்னு. ஆட ஊரில் உள்ள மருமவெல்லாம் சமைச்சு போடுவாளுவோ, துணி துவச்சி போடுவாளுவோ, சாணி அடி போடுவாளுவோ, ராட்டி தட்டுவாளுவோ, வெறுவு கொடுப்பாளுவோ, ஆடோ நடவுக்கு போவாளுவோ, அறுப்பாருக்கு வாழுவோ, துணியை மடித்து வைப்பாளுவோ, வீட்டை சுத்தம் பண்ணி வைப்பாளுவோ, ஒட்டை வைப்பாளோ, என்னென்ன வேலை செய்வாளுவோ. இத்தனை வேலையும் இந்த சிரிக்கி மாவ சிரிக்கி செய்யவே இல்லைத்தான். செய்யாமல் நானே செஞ்சேன் பாரு எல்லா வேலையும். என்னமோ டவுனில் படிச்சுட்டு வந்திருக்கிறா, சாணியை தொடமாட்டா போடுறக்குவ. நம்ம வீட்டில் 10 மாடு கணக்கில் கட்டி கிடக்கன்னுட்டு நான் போய் சாணி வர்றது அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டேன் தான். அவள் வீட்டிலேருந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அவன் அப்பா அத்தா வந்தா பாரு. வந்ததுக்கு ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன்னு தெரியலையே. நான் என்னத்த சொல்லுவேன். அம்மா கலப்பாடு இருக்குது என் மனசுக்குள்ளே. அத்தனை சாணியும் வாரி போட்டுட்டு ராட்டி தட்டி போட்டுட்டு அதெல்லாம் தேய்ச்சி கழுவி விட்டுட்டு மாட்டை கழுவி விட்டுட்டு பத்தாத்துக்கு இந்த சரவெல்லாம் கொட்டி கிடக்க தோப்பில் அதெல்லாம் கூட்டி கொள்ளுவோம்னு எல்லாத்தையும் கூட்டி எரிச்சுப்பிட்டு வாரேன். அப்பா ஆத்தாளுக்கு கறி குழம்பு நல்லா திக்காக வச்சு ஒருத்தி தட்டில் 1/2 கிலோ கறி இருக்குது. நல்லா சோத்தை போட்டு மக்குன்னு மக்கிவிட்டு சரி நமக்கு திங்கட்டும், நம்ம சம்மந்தி தானே யார் எவரு திங்கிறாங்க, திங்கட்டும் அப்போ தானே அவள் பெத்த பிள்ளைக்கு நல்லா செய்வாங்கன்னுட்டு நான் என்ன பண்ணிவிட்டோம், சரி நமக்கு வைக்காதே போடுவா நம்ம மருமவ அப்படின்னு எனக்கு ஒரே கலப்பாடு. மேமூச்சி கீமூச்சி வாங்கி போய் படுத்துட்டேன் பாருத்தா. படுத்து பார்க்குறான், மணி 2 மணி ஆகுது. இவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு எங்கிட்ட கிளம்பி போயிட்டாலோ 3 பேரும், அத்தா மாவ அப்பங்காரன் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. சரி ரைட்டு எங்கே போயிட்டாங்க பிறகு புள்ளைய பார்க்க வந்தவங்க எங்கே போய் சுற்றிட்டு கிடக்கட்டும்ட்டு நான் போய் சோத்து பானையை திறக்கிறேன். சோறில் சோத்தை காணும்ல, பழைய கஞ்சி நேற்றி வச்ச பழைய கஞ்சியும் பக்கத்தில் அந்த கறி குழம்பு சட்டியவே காணும்ல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நல்ல குடும்பக்காரிவர் 2 பேரும் சரியான குடும்பக்காரிவர். என்ன பண்ணுவிய? பார்க்குறேன் பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் ஊறுகாய் மிளகாவும் எலுமிச்சங்காய் ஊறுகாயும் துவையலும் இருக்குதா. நேற்று காலையில் வச்சது நாத்தான் அந்தமாரி நாத்தான் அந்த துவையல் இல்லை. சரி தூக்கி கிடாச்சிவிட்டு வயிற்ற பெரட்டுத அந்த கஞ்சியில் உப்பை போட்டு குடிச்சுவிட்டு போய் படுத்த வந்தான். போய் படுத்து அழுகுறான் அப்படியாப்பட்ட அழுவ. வந்தாங்க 3 பேரும் வெளில போய் சுற்றி விட்டு வந்து என்ன கேட்குறாங்க, அங்கே அவங்க துண்ணுட்டு போட்ட ஏனத்தை அப்படியே தான் கிடக்கு. நான் கழுவலையே, எனக்கு தான் ஒரு மசரும் வைக்கலையே, மசரோட மசரு ஒரு மசரும் வைக்கலையே. நான் என்னத்தை பண்ணுவேன், போய் படுத்துட்டு எனக்கு வயிற்ற பரட்டுது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. வந்து அவங்க அப்பங்காரன் கதவை படார்னு தட்டி, இங்கே பாருங்கக்கா, என்னக்கா உங்கள் பையனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்தா என் புள்ள தலையில் எல்லா வேலையும் வைக்கிறிய, என் பிள்ளைய நாங்கள் அருமையாக வளர்த்து உங்களுக்கு கட்டி கொடுத்து என் பிள்ளைய சித்திரவதை பண்ணி வச்சிங்க கேட்டால் பாரு ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு பாரு, ஒரு ஆத்திரம். எழுந்திரிச்சு போனோம் நல்லா. இங்கே பாடுறா, வாங்கி தின்ன பையில, வக்கெடுத்து போன பையில, கறி வாங்க துப்பு இல்லாத பையில, கறிக்கு வைக்கி போன பையில ஒரு 2 கிலோ கறி அவன் அவங்காரம் வாங்கிட்டு வந்தால் 3 பேரும் சேர்ந்து 1.5 கிலோ கறியை துண்ணுப்புட்டு பாக்கி 1/2 கிலோ கறியை நாய்க்கு போட்டு போனியில தின்னுட்டு போட்டு போனேன். யானமெல்லாம் உன் வீட்டு யானம் தான் கிடக்கு. அதை அப்போ விளக்கட்டும், மவகாய் தேய்ச்சி கழுவட்டும், ஆத்தாக்காரி தொடச்சி வைக்கட்டும். எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. என் புள்ள வாங்கிட்டு வந்த கறியில் எனக்கு 2 பீஸு போட துப்பு இல்லை. துப்பு என்னத்தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு என்ன குடும்பம் பண்ணுறீங்க? என்ன இப்படிதான் மாமியார் மாமனாரை கவனிக்காமல் பார்க்க சொன்னீங்க, கட்டி கொடுத்தியல எங்கள் வீட்டுக்கு அப்படியெல்லாம் கேள்வி கேட்டேன் பாரு. அன்னைக்கு கருவம் வச்சவ தான் இவ. எப்பா ஆனால் இவ்வளோ மாதிரி நல்ல பாம்புக்கும் ஒரு எண்ணத்தில் சரி அவங்க நம்மளை தீண்டலை, நம்ம தீண்டாத போவோம்னு போவோம். ஆனால் ஏன் வீட்டுக்கு வந்திருக்கவ கருப்புக்கா என்ன பாம்பு, கருநாக பாம்பு. என்ன பண்ணா தெரியுமாவ? ஐயோ ஏன் அட்டா எந்த ஒரு காட்டியாவோ என்னாடி சொல்கிற? இது எப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஒரு துரோகம், ஒரு மாமியாருக்கு வச்ச கொடுமட்டிவ. ஏட்டி உன் வீட்டுக்கு வாச்ச சனியை முடிச்சவ போடுற காட்டியாவோ? என்னாடி இவ இப்படி பண்ணியிருக்கிறாளா?
ம் எப்படி மோனிகா உன் வாயே சரியான வாயில்ல, நீ எப்படி சும்மா விட்ட அவனை? அவன் ஆத்தாளியும் அவனையும் அடித்து துரத்தாண்டு தானே ஒரு வாய் கறி சோட்டுக்கு வழியில் அதை வக்கட்ட நாய்வெல்லாம் என் வீட்டுக்கு வந்து தின்னுட்டு போகலாம், அவனு மூச்சு முட்டை தின்னுட்டு போகலாம், அவனு வண்டியால் அனுப்பிட்டு உடச்சி துரத்தாண்டுனே. ஐயோ ஐயோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்ததே இல்லைத்தா. சோறு விஷயத்தில் ஏன் மருமகளை கூட எடுத்துக்கியான் எகிட்டு பேசுவா, காசு பணம் கொடுக்க மாட்டா, கொள்ள மாட்டா. சோறெல்லாம் ஆக்கணும்னா முன்னாடி கொண்டு வந்து வச்சுவிட்டு எல்லாருக்கும் பரிமாறம் கட்டணும் என்னடாமா சொல்லுவாவ. அடக்காடவுளே, அப்புறம் என்ன பண்ணாத்தா? வெக்கங்கட்ட கழுதி என்ன இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்து கரிசோறு துண்ணுபிட்டு இப்படி கேள்வி கேட்டுட்டு போகிறதுக்கா வந்தாலுவோ? நீ என்ன நீ பண்ண? உம்மா புருஷங்காரன் என்ன பண்ணா? உன் புள்ளக்காரன் என்ன பண்ணா? நீ என்னத்த பண்ண? போட்டு கிழிக்க வேண்டியதான் உன் மருமவளை. அந்த சண்டால படுவாவை பார்த்தா அப்படி நடிப்பெல்லாம் நடித்து கட்டுறா. ஏ ஆட்டா என்னடி இப்படி இருக்கிறாளோல? இனி வர்ற காலத்தில் மாமனா மாமியாரெல்லாம் சாவடிச்சிட்டு வருவாள் போட்டிருக்க முன்னாடியா? ஓ சோறு போடுறதுக்கு உமா கணக்கு பாட்டுருக்குறாள் அவள் எப்படி அப்பட்ட குடும்பக்காரியா இருப்பா? உங்ககிட்ட தான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு அழுகுறேன் நான். என்னால் துக்கத்தை தாங்கவே முடியல. அம்மா பெரிய பாதகத்தை பண்ணா தெரியுமாவே எனக்கு? ஐயோ ஐயோ அந்த மாரியெல்லாம் பார்க்கவே முடியாது. அம்மா பெரிய கொடுமைக்காரி தெரியுமாவ? அப்புறம் அன்னையிலேருந்து என் பிள்ளைகிட்டையும் என் புருஷங்கிட்டையும் சொன்ன பாரு, இவளை என்ன பண்ணிவிட்டா? நான் வச்சேன் அத்தைக்கு, அதை பூனை வந்து தள்ளி விட்டுடுச்சு, நான் கழுவி விட்டுட்டு போயிட்டேன். அத்தை தூங்குறாங்க நல்லா சாப்பிட்டுட்டோன்னு நான் நினச்சிக்கிட்டேன். எனக்கு தெரியாமல் நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி கதையெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாத்தா. சரி என்னமோ நெசமாலம் போடுறக்கு நான் கம்முன்னு நம்பி போயிட்டேன். மறுநாளே நம்ம இப்படியெல்லாம் பண்ணி இப்படி நமக்கு ஒரு வாய் கறி கூட கிடைக்காத போச்சுன்னு என் மாவங்காரன் திரும்ப கறி எடுத்துகிட்டு வந்தான் பாரு. என்ன பண்ணிவிட்டா? சக்காலத்தி முண்டை கறியை போட்டு நல்லா பொரிச்சு விட்டா. சில்லி சிக்கனா என்னமோ போட்டு பொரிச்சு வச்சுவிட்டு மிச்ச எலும்பெல்லாம் நசுக்கி போட்டு எல்லாத்தையும் போட்டு குழம்புல வச்சு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நக்குன்னு நக்கி விட்டு என் புருஷனுக்கு அவள் பார்மாலிட்டிக்கு கொண்டு போய் கொடுத்துவிட்டு தண்ணியாக கிடக்கு குழம்பு, திக்காக இருந்த குழம்பு. நான் போய் அந்த சட்டியை திறந்து பார்க்குறேன், தண்ணி நீத்து போய் கிடக்கு. ரசம் வைக்க மாட்டோம் அந்த மாதிரி. கறியை பார்த்தா 2 எலும்பு, பல்லு இல்லாத சிரிக்குவோம். நமக்கு வயசாகி போச்சு, நமக்கு 2 எலும்பு போட்டால இவளை என்ன பண்ணலாம்? எனக்கு வந்தது பாரு ஆத்திரம். சட்டியை தூக்கி தலைகீழா உடைச்சேன் பாரு. உடச்சி போட்டுட்டு இதான் உன் பொண்டாட்டி வச்சுருக்கிற லட்சணமாடா? என்ன நான் எனக்கெல்லாம் பல்லு எங்கடா இருக்குது? எனக்கு என்ன கறி வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு கொடுக்குறதுக்கு வக்கு இல்லாத அவளை கட்டி என்னத்துக்கடா நான் சோத்த கண்டான்? இனி இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறா வந்ததுலையே. இதுக்கப்புறம் இவ எப்படா என்னை பார்த்துக்குவான்னு வச்சேன் பாரு. அன்னைக்கு போட்டு செக்க அடி அடித்தான் அவளை. அன்னைக்கு கருவம் கட்டினது தான் அவள் எனக்கு. அதுலேருந்து இது வரைக்கும் அவளை நான் சோறும் போட சொல்ல மாட்டேன், நானாக தான் போட்டு தின்னுக்கிட்டு இருக்கிறேன். என் துணிமணி எல்லாம் நான் தான் துவைக்கிறேன். வீட்டு வேலை ஒன்று கூட செய்ய மாட்டேன். சோறு ஆக்குவா, குழம்பு வைப்பா, ஜாமத்தை விலைக்கு துண்ணு போட்டு தூங்குவா. தெரியுமா உனக்கு? என்ன கொடுமையாக அனுபவிச்சிருக்கிறா மோனிக்கா. இது வரைக்கும் ஊருக்கு பயந்துக்கிட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தவ என்ன மாதிரி எல்லாம் சொல்கிறா. எப்படியாப்பட்ட வேலையை பார்த்துக்கிறா பாரு. ஊரில் இல்லாத கொடும்பாவியால் இருப்பா போடுறக்கு உன் மருமவ. வாங்கட்டா இந்த சூளாய் வீட்டுக்கு போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து உன் பேச்சை கேட்குற மாதிரி பண்ணிவிடுவோம். ஐயோ ஐயோ அக்கா பாரு அக்கா, இம்மனால நல்ல உழவு மாதிரி தானே. எல்லாம் அவள் வீட்டில் உள்ள மருமகளெல்லாம் நல்ல உழுவோ. அப்படி எல்லாம் நம்மளெல்லாம் கேவலமாக கீட்ட நம்ம பேச்சினாலுவோ. இன்னைக்கு எல்லா வீட்டு கதையும் மாட்டிக்கிச்சு. அப்படி ஆமாட்டி நம்ம வீட்டு மருமகளோ எம்மோட்டே அவலம் படுறக்கட்டா. இருக்கட்டும். இனி இவ்வளோ சிண்டு குடுமையெல்லாம் நம்ம கையில் பாரு. வா போவட்டா அடாவட்டா. இவளுக்கு ரவோண்டு கஞ்சி வச்சா பாரு, அது வைக்காமலே இருக்கணும். என்ன பேச்சு, நம்மளை பற்றி என்னென்ன பேச்சு பேசினேன், வாயில் புட்டு வைக்க. அக்கா எங்கே இருந்தாலும் தெரியல, 3 சிரிக்கலும் வாராளுவோ அக்கா. காதில் கீழில் வாங்கியிருப்பாளுவளோ. ஐயோ நான் எல்லா கடையும் சொல்லிவிட்டேனே, என் வீட்டு கடையெல்லாம் கேட்டுப்பாளுவளோ என்னவோ தெரியலையட்டா. சொல்லுங்க.